இதே நேரம் இன்னொரு விடயத்தை நான் நினைவு கூற வேண்டும். இன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எம் ஈமானிய உறவுகள் வீடுகளிலிருந்து ஒழுங்கான உடுப்பு இல்லாமல், ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் அந்த முஸ்லிம்களின் முதல் கிபிலாவாகிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக அவர்கள் நேற்று பெருநாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் அவர்களை நினைவுபடுத்த வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்தார்களோ, அவர்களுடைய இரத்தத்தை, பொருளாதாரத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய உயிர் அத்தனையும் தியாகம் செய்தார்களோ, அதே போன்று இன்றும் எம் கண் முன்னால் எம் ஈமானிய உறவுகள், எம் இரத்த உறவுகள் அங்கே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய தக்வா எங்கே? சஹாபா சமுதாயத்துடைய தக்வா எங்கே? எங்களுடைய தக்வா எங்கே? அன்புக்குரியவர்களே, இந்த ரமதான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வேண்டி நிற்பது எம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, எம் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு, நாங்கள் எல்லோரும் லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாதாரியாக, இறையச்சதாரியாக மாற வேண்டும் என்ற ஒரு இலக்கை தான் இந்த ரமதான் எம்மிடத்திலே வேண்டி நிற்கின்றது. அந்த தக்வா எம்மிடம் இருக்கின்றதா, என்னிடம் இருக்கின்றதா, உங்களிடத்தில் இருக்கின்றதா என்ற ஒரு வினாவை இந்த இடத்தை நாங்கள் மீள்பரிசீலனை